சென்னை நீலாங்கரை பகுதியில் கடலில் விழுந்த போர் விமானங்களின் பாகங்கள் 55 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 4 இளைஞர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். 1963ஆம் ஆண்டு சென்னை நீலாங்கரை கடல் பகுதியில் சிறிய ரக போர் விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனை தேடும் பணிகள் பல்லாண்டு காலமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஸ்கூபா டைவிங் எனப்படும் ஆழ்கடல் நீர்மூழ்கி பயிற்சியாளரான அரவிந்த் கடந்த 2007ஆம் ஆண்டிலிருந்து இதனை தேடும் முயற்சியில் தனது வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். புதுச்சேரியில் ஆழ்கடல் நீர்மூழ்கி பயிற்சி தளம் அமைத்து சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இவர் பயிற்சி அளித்து வருகிறார். இவர் நீலாங்கரை மீனவ குப்பத்தைச் சேர்ந்த சந்துரு, மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் நாகர்கோவிலைச் சேர்ந்த திமோத் ஆகியோருடன் இணைந்து கடலில் விழுந்த போர் விமானத்தை 55 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்துள்ளார். பல வருஷமாக நானும் அண்ணனும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அந்த டைம் எங்களுக்கு சரியாக செட் ஆகலை. அடிக்கடி தண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கடல் தண்ணி. ஏன்னா ரொம்ப கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டரில் விழுந்ததுனால இந்த கரண்ட் போயிட்டு தண்ணி போயிட்டு எந்த சைடெல்லாம் கரண்ட் போயிட்டு இருக்கோ அந்த சைடில் கிட்ட இருக்கிறதுனால தண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பிளாக் ஆகிட்டே இருக்கும், ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். நல்ல கிளியர் கிடைக்காது. எப்பயாவது வருஷத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை 10 நாள் கிடைக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி அளவில் 4 பேரும் கடலுக்கு சென்ற பொழுது சரியாக 42 அடி ஆழத்தில் புதைந்து கிடந்த விமான பாகங்களை கண்டெடுத்தனர். விமான பாகங்களை உறுதி செய்வதற்காக கடலுக்கு அடியில் காட்சிப்படுத்தப்பட்ட வீடியோவை அவர்கள் அரசுக்கு சமர்ப்பித்துள்ளனர். ஆழ்கடலுக்குள் நீந்தி விமான பாகங்களை கண்டுபிடிப்பது மிக சவாலாக இருந்ததாக நீர்மூழ்கி பயிற்சியாளர் அரவிந்த் தெரிவித்தார். அது ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா ரொம்ப கரைக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் அது விழுந்திருக்கு. இப்போ எங்கே விழுந்துருன்னு தெரியல. ஸோ அந்த கிளியர் வாட்டர் எப்போ வரும்னா வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் வரும். அந்த விசிபிலிட்டி டைம்லையும் நாங்கள் எங்களோட டைவிங் அவைலபிலிட்டி டைம் பார்க்கும்போது மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் தண்ணி கருப்பாக தான் இருக்கும், கீழே போய் எதுவும் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் சந்துரு அப்புறம் அருண் அப்புறம் திமுக அந்த 4 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் கிளியர் வாட்டர் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கிடச்சிது. ஆழ்கடலில் மூழ்கிய கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை கண்டெடுப்பதில் அரசுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உதவி செய்ய தயாராக இருப்பதாக அரவிந்த் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து செய்தியாளர் வினோத் கண்ணன்.